ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அழகான ஒரு ப்ரூச் ஒர்க் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது டிசைன் நம்பர் 2. இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வரப்போகுது. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மெட்டல் ஒயர் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஸ்டாக்கிங் கிளாத் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு எம்டியான சில்க் த்ரெட் ரோல் எடுத்துக்கோங்க, அதுக்கு சிசர் ஆர் கட்டர் எடுத்துக்கோங்க, சுவிங் த்ரெட் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நீடில் நம்பர் 12 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம எம்டியான சில்க் த்ரெட் ரோல் எடுத்துகிட்டு அது மெட்டல் ஒயரை வந்து நல்லா இந்த அளவுக்கு வந்து விட்டுட்டு அதை வந்து சுற்றி அந்த எம்டி ரோலில் வந்து சுற்றி நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த மெட்டல் ஒயரை சுற்றக்கூடாது, அந்த எம்டி ரோலை தான் சுற்றணும். இப்படி சுற்றும் போது நமக்கு அழகாக வந்து அது ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். ஸோ இதை வந்து நம்ம கட்டரோ இல்லை சிசரோ வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம 5 or 6 வந்து எடுத்துக்கலாம், நம்ம ரவுண்ட் ஷேப் பொறுத்து. ஓகேங்களா? இது வந்து பெரிய சைஸ். நான் இதுக்குள்ளே இன்னொரு லேயர் கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்து நம்ம சுவிங் த்ரெட்டோட ரோல் இருக்கு இல்லையா, அந்த ரோல் எம்டியாக இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி கார்னரில் ஃப்ரீயாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சைஸ் எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதையும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் 5 or 6 எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டும் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஸ்டாக்கிங் கிளாத் எடுத்துக்கோங்க. மேலே இருக்கிறது ஒரு கலரும் உள்ளே இருக்கிறது ஒரு கலரும் எடுத்துக்கலாம். இப்போ மேலே இருக்கிறது வந்து நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டாக்கிங் கிளாத்குள்ளே விட்டுட்டு ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா அழகாக இந்த மாதிரி கிடச்சிக்கும். கொஞ்சம் நல்லா இழுத்து விட்ட மாதிரி எடுங்க. அதை வந்து இந்த மாதிரி சுவிங் த்ரெட் ஏதோ ஒரு கலர் அதுக்கு தகுந்த மாதிரி கலரில் எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. ஒரு 10 டைம் சுற்றி விட்டுட்டு அதை வந்து பூ கட்டுவீங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம நாட் போட்டுக்கணும். ஒரு 3 டைம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் உள்ளே இருக்க லேயர் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, வேறு கலர், நான் பிங்க் கலர், டார்க் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு அதை வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அதையுமே நல்லா வந்து த்ரெட்டில் சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பூ கட்டுற மாதிரி கட்டிக்கலாம். 3 டைம் கட்டினிங்கன்னா அது வந்து நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கட்டரோ சிசரோ வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததை என்ன பண்ணணும்னா, அந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து இழுத்து விட்ட மாதிரி எடுத்துகிட்டு நம்மளுடைய 2 விரலும், ஆள்காட்டி விரலும் மிடில் ஃபிங்கரும் வந்து இப்படி சென்டரில் வச்ச மாதிரி இழுத்து விட்டோம்னா இந்த மாதிரி பெடல்ஸ் மாதிரி கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்படி அகுண்ட மாதிரி இழுத்துட்டு அதை வந்து இந்த 2 விரலால் இப்படி பிடிச்சிட்டு இப்படி கீழே அமுத்தினோம்னா அது ஒரு பெடல்ஸ் மாதிரி அழகான ஒரு ஷேப் கிடைக்கும். நீங்கள் இந்த ஷேப் தான் போடணுன்னு இல்லை, நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இது ஃபுல்லாமே நம்ம போடுறதுக்கு எல்லா தேவையானதெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ வந்து இதை ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் நான் பெரிய பெடல் வந்து எடுத்துக்கிறேன். பெரிய பெடல் வச்சுட்டு அதுக்கு சென்டரில் நான் சுவிங் த்ரெட்டு வச்ச நீடிலில் வந்து விட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கு சென்டர்லேயே வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். அந்த ரவுண்ட் ஷேப் கோடு மேலேயே வந்து இருக்கணும். எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் போடுறீங்கன்னா அந்த கோடு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து மறுபடியும் த்ரெட்டை வந்து சென்டரில் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு லெஃப்ட் சைடு வந்து நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பெடல் மட்டும் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தடு கூட இருக்குது, அது எப்படின்னு அடுத்தது சொல்கிறேன். ஸோ இப்போ மறுபடியும் சென்டரில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ரைட் சைடு வந்து நான் த்ரெட்டை இன்செர்ட் பண்ணுறேன். இப்போது நெக்ஸ்ட் பெடல் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பெடலை வந்து அதுக்கு பக்கத்துலேயே ஒட்டின மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ சென்டரில் 2வது பெடல் சென்டரில் வந்து நான் நீடில் எடுக்கிறேன். எடுத்துட்டு இப்போது ஃபஸ்ட்டு சென்டர் நாட் போட்டுக்கலாம். இப்போ த்ரெட்டை இன்செர்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் சென்டர்லேயே வந்து நான் நீடில் எடுக்கிறேன். எடுத்துட்டு லெஃப்ட் சைட் கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்க பெடல் இருக்கு இல்லையா, அதுக்கு சென்டர்லேயோ அதுக்கு அது பக்கத்துலேயோ வந்து அந்த ஃபஸ்ட்டு பெடலுக்குள்ளே நம்ம வந்து அந்த த்ரெட்டை இன்செர்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒன்று மேலே ஒன்று அந்த லேயர் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு லுக் வைஸ்லேயும் அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரியே நம்ம ஃபுல்லாக போட்டுக்கலாம். இப்போது அதுக்கு பக்கத்தில் ரைட் சைடில் கொடுக்கும்போது இன்னொரு பெடலை பக்கத்துலேயே வச்சுட்டு நம்ம அதோட சேர்த்தியே அந்த நாட் கொடுத்துக்கலாம். அப்படியும் கொடுத்துக்கலாம். இது வந்து 2வது மெத்தட். ஸோ அப்பயுமே நமக்கு அதே ஸ்டிஃப்னஸ் வந்து கிடைக்கும்.
மறுபடியும் வந்து சென்டர்லேயே வந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு அதுக்கு பக்கத்தில் கொடுக்கும்போது லெஃப்ட் சைடில் கொடுக்கும்போது என்ன பண்ணுறோன்னா ஒரு பெடலை பக்கத்தில் வச்சுட்டு அந்த த்ரெட்டை எம்டியாக இன்செர்ட் பண்ணாமல் அந்த பெடல்குள்ளேயே இன்செர்ட் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இது 2வது மெத்தட். 2 மெத்தட். ஒரு மெத்தட் வந்து நம்ம 2 சைடும் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து கொடுக்கும்போது பக்கத்துலேயே கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்க பெடலோடு கொடுத்துக்கலாம். இப்போ 5 பெடல்ஸ் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பிங்க் கலர் பெடல்ஸ் வந்து சென்டரில் வைக்க போகிறேன். ஸோ அது வைக்கிறதுக்கு சேம் ப்ராசஸ். ஆனால் அந்த பக்கத்தில் இன்னொரு பெடலோட ஜாயினிங்காக கொடுக்கறது இதில் இருக்காது. ஏன்னா ஒரு பெடல்குள்ளே தான் ஒரு பெடல் வருது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா தனியாக அந்த பெடலுக்கு மட்டும் 3 ஸ்டிச் நம்ம கொடுக்குறோம். கம்பல்சரி இந்த மாதிரி வரும்போது 3 ஸ்டிச் கொடுங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்ட்ரெயிட் ஒன்று, லெஃப்ட் ஒன்று, ரைட் ஒன்று. ஸோ இந்த மாதிரி 3 ஸ்டிச் வந்து கொடுத்து லாக் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பெடல் வந்து வைக்கிறேன். அதுக்கும் தனித்தனியாக 3 ஸ்டிச் கொடுக்கணும். உள் லேயருக்கு மட்டும். வெளி லேயருக்கு நீங்கள் சேர்ந்தே கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. கொடுத்து முடிச்சுட்டு சென்டரில் வந்து அந்த த்ரெட்டு கிளாத்தெல்லாம் வந்து பிரிஞ்சிருக்க மாதிரி இருக்கு இல்லையா, அங்கே வந்து நம்ம ஃபில் பண்ணணும். அதுக்கு வந்து நான் 3 mm கோல்டு பீட் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா அந்த மாதிரி பீட்ஸ் எடுத்துக்கலாம். இல்லைனா பேர்ல் பீட்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டு பீட்ஸ் மேலே சுகர் பீட் மேலே வச்சுக்கோங்க. கலர்ஸ்லேயும் வச்சுக்கலாம், இல்லை வந்து கோல்ட்லேயும் வச்சுக்கலாம், சில்வர்லேயும் வச்சுக்கலாம், எது வேணால் வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்த சுகர் பீடை மேலே இழுத்த மாதிரி விட்டுட்டு உள்ளே அந்த ஸ்ட்ரெயிட்டாக அந்த கோல்டு பீடுக்குள்ளே வந்து நீடில் விடும்போது நமக்கு மேலே ஸ்டிஃபாக அந்த சுகர் பீடு வந்து நின்றுக்கும். ஸோ இதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அதை சுற்றியும் போட போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 3 mm பீடை இன்செர்ட் பண்ணுறேன். அதுக்கு மேலே சுகர் பீட் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த 3 mm பீடுக்குள்ளே நீடில் விடுறோம். விடும்போது மேலே அந்த சுகர் பீட் நின்றுக்கும். ஸோ இதே மாதிரியே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துக்கலாம். ஓகேங்க, அவ்வளோதான். நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அதோட லுக் வைஸ் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஆன்லைன் ப்ரொஃபஷனல் ஆரி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். வேணுங்கிற ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.